ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜிலேபி. அதை எப்படி ஒரு 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1.5 கப் அளவு கூட நீங்கள் சுகர் எடுத்துக்கலாங்க. உங்கள் ஸ்வீட் தகுந்தாப்பில் நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நாங்கள் நார்மல் ஸ்வீட் தான் சாப்பிடுவோம். அதால் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அந்த கப்லேயே 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து அந்த ஜிலேபி நம்ம போட்டு எடுக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக இந்த சிரப் செய்ய போகிறோம். இதை நம்ம 1 ஸ்பூன் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு இல்லை ரெட்டு, நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் நான் சுகர் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஜிலேபி செய்கிறதுக்கான மேல் மாவு செஞ்சுக்கலாங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப் அளவு தயிர் எடுத்துருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம் அந்த புளிப்புக்காக. நீங்கள் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஈனோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் நீங்கள் நல்லா ஜெலிச்சிக்கோங்க. மாவை ஜெலிச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நானும் ஜெலிச்சி தான் எடுத்துருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கீ இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா எந்த பதத்தில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது மாவு. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க. இப்போ ஜிலேபி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த மாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் எடுத்துருக்கேன். இந்த பாட்டிலில் தான் நம்ம ஜிலேபி விட போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் பண்ணி, நான் இதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணல, புதுசாக வாங்கிட்டு இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கவர் அப்படி இல்லை பால் பாக்கெட் அதில் கூட நீங்கள் செய்யலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி விடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நம்ம எண்ணெயில் ஜிலேபி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே விட்டுடலாங்க. திருப்பி போட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து அந்த சக்கரை பாகில் போட்டுடலாம். இது சக்கரை பாகு எப்படி வைக்கணும்னா, நம்ம குலாப் ஜாமுன்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. கம்பி பதம் அதெல்லாம் வர தேவையில்லை. போட்டுட்டு உடனே எடுத்துடலாம். பாருங்கள், போட்ட உடனே எடுத்துடுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜிலேபி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குன்னு.
பாருங்கள் அந்த ஜீரா அது உள்ளேருந்து எப்படி ஊற்றுதுன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.